அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பிலவ வருடம் கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை, வளர்பிறை 18/11/2021. சதுர்த்தசி திதி நண்பகல் 12 மணி வரை. அதன் பிறகு பௌர்ணமி திதி. பரணி நட்சத்திரம் மறுநாள் பின்னிரவு 1:29 வரை. அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம். கீழ்நோக்கு நாள். சித்த யோகம் மறுநாள் பின்னிரவு 1:29 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 6:30 வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: விருச்சிக லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் கேத்துவும், தனுசில் சுக்கிரன், மகரத்தில் குரு பகவானும் சனி பகவானும், மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் ராகு, துலாத்தில் புதனும் செவ்வாயும். இன்றைய விசேஷம் பரணி தீபம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? மாடு வாங்க, மூலிகை மருந்துண்ண, அடுப்பு அமைக்க, தானியத்தை களஞ்சியத்தில் சேர்க்க, நாட்டியம் இசை பயில, முட்செடிகள் கத்திரிக்காய் செடி நட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்களே, சர்க்கரை இருட்டிலும் இனிக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, உண்மை எங்கே இருந்தாலும் ஜெயிக்கும். அது உள்ளே இருந்தாலும் ஜெயிக்கும், வெளியே இருந்தாலும் ஜெயிக்கும். அதனால தாங்க நீங்கள் உண்மையையே பேசுவீங்க. எந்த சூழ்நிலையில் யார்கிட்ட வேண்டுமானாலும் எப்போதும் வாய்மையே வெல்லும் என்று வாயார பேசுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால வேலை சுமை கொஞ்சம் இருந்து கொண்டே இருக்குங்க. அலைச்சலும் கொஞ்சம் இருந்து கொண்டு இருக்குங்க. நேற்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருந்தது, செலவுகள் இருந்தது, பணத்தட்டுப்பாடுகளும் இருந்தது. ஆனால் இன்றைய தினத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் உற்சாகமாக இருப்பீங்க. எல்லா வகையிலும் தடங்கல்களும் உங்களுக்கு விலக ஆரம்பிக்குங்க. இன்றைய தினம் பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன ஏமாற்றங்கள், அலைச்சல்கள் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரங்க நிதானமாக இருக்கணும். முன்கோபத்தையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. வீண் விவாதங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியறதுக்கான சூழல் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால பேசும்போது கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. அடுத்தவங்களை குற்றம் குறைகளை சுட்டி காட்டுறதுல தப்பு கிடையாது. ஆனால் அவங்க மனசு நோகும்படி நாம் சுட்டி காட்டுறத கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்களை நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ஒரு பக்கம் கோபமாக இருப்பீங்க, ஆனால் இன்னொரு பக்கம் முடிக்க வேண்டிய வேலையை முடித்து காட்டணுமேங்கிறதுல தீவிரமாகவும் இருப்பீங்க. வியாபாரம் இன்னைக்கு முன்ன பின்ன தாங்க இருக்கும். பங்குதாரர்கள்ட்ட மோதிக்கிட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் ஆதரவு தருவாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்கள பகச்சிக்க கூடாது இல்லைங்களா? அதனால் கூட வேலை பார்க்குறவங்களையும் அனுசரித்து கொண்டு போனீங்கன்னா நல்லா இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரங்களே, பஞ்சு பறந்தாலும் நிலத்தில் விழும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, என்னதான் நாம் பதவி பட்டம் பணம்னு நம்ம வாழ்க்கை வேறு மாதிரி ரொம்ப பெருசாக இருந்தாலும் பழசை என்றைக்குமே மறந்துடக்கூடாதுங்க. எதுவாக இருந்தாலும் நம்முடைய
தோற்றத்தை மறந்துவிடக்கூடாது, நம்முடைய தோற்றுவாயை நாம் மறந்துவிடக்கூடாது, எங்கிருந்து நாம் வந்தோம் அப்படிங்கிறத என்றைக்குமே மறந்துவிடக்கூடாது. இதையெல்லாம் எப்பொழுதும் நினைத்து பார்த்து அசை போட்டு கொண்டே இருக்கும் உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கு பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் இன்றைக்கி வாங்குவீங்க. சமையலறையை கொஞ்சம் புதுப்பிக்கிறது, படுக்கையறையை புதுப்பிக்கிறது, பழுதான மரச்சாமான்களை மாற்றுறது, எலக்ட்ரானிக் சாதனங்கள் புதுசாக வாங்கிறது அப்படின்னு சுப செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. ரொம்ப நாளாக உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒரு நண்பரோட பேசணும்னு நினச்சிருந்தீங்க, அவரை நேரில் பார்த்தா எப்படி இருக்கும், அது இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. 6ஆம் இடத்துல உட்கார்ந்திருந்த சூரியன், நீச்சகதியில் இருந்த சூரியன் 7வது வீட்டுக்கு வந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பெற்றோர்களுக்கு இருந்து வந்த அந்த மருத்துவ செலவுகள் அதெல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களோட இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மனைவிக்கு சின்ன சின்னதாக உடல்நலக் குறைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால மனைவியின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, நெளிவு சுழிவெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. வாடிக்கையாளர்களை எப்படி கவருதுங்கிற விஷயங்களை இன்றைக்கி யதார்த்தமாக இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. லாபம் இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குது. மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு சின்ன சின்னதாக ஒரு பாராட்டு தெரிவிப்பாங்க அல்லது உங்களை நல்லா புரிஞ்சுப்பாங்க. சில பொறுப்புகளை உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. திடீர் பயணங்கள் இன்னைக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் முன்னேற்றம் உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரங்களே, பகை உண்டாக என்ன வழி, 10 பணம் கொடுத்தால் போதும்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஆமாங்க, பணத்தை கொடுத்து கொடுத்து ஏமாந்து போனவங்க நீங்கள் தாங்க. அதனால்தான் இப்போ உங்கள் மனசுக்குள்ளார ஒரு பட்டியல் போட்டே வச்சுருப்பீங்க. இன்னார் கேட்டால் கொடுக்கலாம், இன்னார் கேட்டால் கொடுக்கக்கூடாது, இவ்வளவு கேட்டால் கொடுக்கலாம், இவ்வளவு கேட்டால் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பட்டியல் போட்டு அனுபவ அறிவு அதிகமுடையவர்களாக இருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. நல்ல செய்திகள் எல்லாமே தேடி வருங்க. என்னதான் நான் உங்களுக்கு ஒரு பக்கம் நல்ல செய்தி உண்டுன்னு சொன்னாலும் கூட சனி பகவான் மட்டும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாருங்க. அவர் அஷ்டமத்தில் உட்கார்ந்து உங்களை ஆட்டி படைக்கிறதுக்கு என்ன வழிங்கிறதையே அவர் பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. இருந்தாலும் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு, நேசக்கரம் நீட்டுறாரு. அப்படி இருக்கிறதுனால சனி பகவானுடைய அந்த கோபம் கொஞ்சம் இன்னைக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கிரனுடைய பார்வை இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. தனாதிபதி சந்திரன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. பணவரவு உண்டு. ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கேதுவும் சாதகமாக இருக்கிறதுனால கோவில்களுக்கு போயிட்டு பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் இருக்குதுங்க. குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கும் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க. வியாபாரத்திலேயும் இன்னைக்கு ரெட்டிப்பு லாபம் எல்லாம் இருக்குது. சூரியன் 5வது வீட்டை விட்டு விலகி 6வது வீட்டுக்குள்ளார நுழைஞ்சிருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி பிள்ளைகள் படிப்புலேயும் இனிமேல் கொஞ்சம் கவனம் செலுத்துவாங்க. குடும்ப பொறுப்பு அறிஞ்சு அவங்க இனிமேல் நடந்துப்பாங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தில் எதிரெதிராக இருந்தவங்கெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடக ராசிக்காரங்களே, மனம் அறியாதவன் சாமுத்திரிகா லட்சணம் அறிந்து என்ன பயன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. நெஞ்சு லட்சணத்தை நாம் புரிஞ்சிக்கணும். அடுத்தவங்க படுற கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. மற்றவங்க கண்ணீர் விட்டாங்கன்னா அதை பார்த்துட்டு உங்கள் கண்ணிலேயும் கண்ணீர் கசியுங்க. அந்த அளவிற்கு இளகிய மனப்பான்மை கொண்டவங்க நீங்கள் தாங்க. தாய் மனசுக்கு சொந்தக்காரர்களும் நீங்கள் தாங்க. அதனால தான் கண்ணீர் விட்டு கையேந்தி யாராவது வந்து நின்னாங்கன்னா அவங்கள வெறுங்கையோடு அனுப்பாமல் ஏதாவது கொடுத்து உதவி அவங்க வாழ்க்கைக்கும் வழிகாட்டக்கூடிய அவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது. உங்கள் ராசிநாதன் சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கார், 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். பெரிய பொறுப்புகளை இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்க வேண்டி இருக்கும். திடீர்னு பெரிய இடத்துல இருக்கிறவங்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பேசுகிறதெல்லாம் ரொம்ப பெருசாக தாங்க இருக்குது, ஆனால் எதுவுமே வந்து சீக்கிரம் நிறைவேற மாட்டேங்குதுங்க, நடக்க மாட்டேங்குதுங்க. நடக்கிற மாதிரி இருக்குதுங்க, ஆனால் எதுவும் நடக்க மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் நீங்கள் வருத்தப்படுவது உண்டு. ஆனாலும் இன்றைய தினம் உங்களுடைய ராசிநாதன் பலமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக பேசுங்க, பழகுங்க. ஏன்னா கண்டகச்சனி நடந்துன்னு இருக்குது, அவங்களோட சின்னதாக மோதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. தூரத்தில் நம்ம சொந்தக்காரங்க பெரியவங்க இடத்துல பெரிய பொசிஷனில் இருந்தாலும் கூட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் நமக்கு ஏதாவது ஒன்றுன்னா உடனடியாக வந்து முதலுதவி செய்யக்கூடியவர்கள் அவங்க தான். அதனால தான் அவங்கள பகைச்சிக்க வேண்டாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களுக்கு நெருக்கமாவாங்க. சின்ன சின்ன கோரிக்கைகள் நிறைவேறத்துக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றி, லாபம், முன்னேற்றம் எல்லாமே இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். பழைய நண்பர்களால் சின்ன சின்னதாக பகை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்க பாருங்க. மற்றபடி எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ, சந்தேகங்கள் அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரங்களே, நீதி குறைந்தால் வீதி தலை தூக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. அதனால தாங்க நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும், எந்த பொறுப்பில் இருந்தாலும், எந்த பதவியில் இருந்தாலும் எப்பொழுதுமே நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பீங்க. அதுவும் ஏழைப்பாழ எளியவங்கள்லாம் வந்து கஷ்டப்படுறத ஒருபோதும் நீங்கள் சகித்து கொள்ளவே மாட்டீங்க. அவங்க வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு மறைந்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பழைய தவறுகள் வாழ்க்கையில் எதுவும் நிகழ்ந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப தெள்ளத்தெளிவாக இருப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. தைரிய ஸ்தானத்தில் புதனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால சில முக்கிய முடிவுகள் தன்னிச்சையாக நீங்கள் எடுப்பீங்க. செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இளைய சகோதர வகையில் அலைச்சல், டென்ஷன் அதெல்லாமே ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. ஆனால் உங்கள் ராசிநாதன் சூரியன் கடந்த ஒரு மாத காலமாக நீசகதியில் இருந்து உங்களுக்கு ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மையும் தடங்களையும் உண்டாக்கினார். ஆனால் இப்போ அவர் வந்து 4ஆம் இடத்துல கேந்திரஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தைரியம் தலை தூக்கும். வெற்றி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்கும். எதிரிகளையும் நீங்கள் பந்தாடுவீங்க. எதிர்பார்த்த பணமும் உங்களுக்கு கைக்கு வந்து சேருங்க. பழைய கடனில் ஒரு சின்ன தொகையை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதலான லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் சில புதுவிதமான டெக்னிக்ஸ் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. இன்றைய தினம் மகிழ்ச்சியும் உண்டுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி முன்னேற்றம் உண்டு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்னைக்கு நீங்கள் பேசலாங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரங்களே, உன் கோபம் என் யோகம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. நீங்கள் கோபப்பட்டு பலரை பணக்காரங்களாக மாற்றிட்டீங்க. உங்களுடைய கோபம், உங்களுடைய வைராக்கியம், உங்களுடைய தன்மானம் அதில் பலனடைந்தவங்க ரொம்ப அதிகங்க. ஆனால் பாதிப்படைஞ்சவங்க நீங்கள் தாங்க. இப்போ சில நேரங்களில் நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க, சில விஷயங்களை நாம் விட்டு கொடுத்து போயிருக்கலாமோ, சில விஷயங்களை நாம் அனுசரித்து கொண்டு போயிருக்கலாமோ, அப்படி ஆயிருந்தால் நம்முடைய தலையெழுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் வருத்தப்படுவது உண்டுங்க. ஆனாலும் உங்களுடைய அந்த மன உறுதி இருக்கு இல்லைங்களா, அதை என்றைக்குமே நீங்கள் மாற்றிக்கொள்ளவே மாட்டீங்க. மன உறுதி இருக்கிறதுனால தான் எத்தனை விதமான கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. இன்றைக்கி கூட உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. கடந்த 2 நாளாகவே சந்திராஷ்டமம் போயின்னு இருக்குது. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்த அவஸ்தை இன்னைக்கு இருக்காது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் நினைத்த காரியங்கள் சுலபமாக இன்னைக்கு நிறைவேறுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல. இருந்தாலும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எதையாவது முதலீடு பண்ணிவிட்டு அப்புறம் சிரமப்படக்கூடாது. இந்த திடீர்னு பாசமாக பேசுகிறவங்கள நம்பிடாதீங்க. ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கிற அன்னைக்கு திடீர்னு வருவாங்க. அது சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, பழைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, அல்லது புதியவர்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப அக்கறையாக உங்கள் மேலே ஏதாவது பேசினாலோ அல்லது ரொம்ப புகழ்ந்து உங்களை பேசினாலோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம் அன்னைக்கு அந்த மாதிரியெல்லாம் பேசுகிறவங்கள்ட்ட ஏமாற வேண்டியிருக்கும். அதே மாதிரி அரசு அங்கீகாரம் இல்லாத நிதி நிறுவனங்களில் காசை போட்டுறாதீங்க. சீட்டு பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாராவது சொன்னாங்கன்னா அதில் கொடுத்து எதுவும் ஏமாந்துடாதீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்ன பின்ன இருக்குங்க. உத்தியோகத்தில் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு சிலர் பேசுவாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கே சிரிப்பாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் நாலேஜ் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனாலும் இப்படியே அலட்டிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சிலரை நினைத்து இன்றைக்கி அலுவலகத்தில் நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரங்களே, நிலத்திற்கேற்ற விளைவு, குலத்திற்கு ஏற்ற குணம், இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவங்க நீங்கள் தாங்க. யாருக்கிட்ட இருந்து என்ன மாதிரி பதில் வரும், யாருக்கிட்ட எதை கொடுத்தோம்னா அதை அவங்க கரெக்டாக செய்து முடிப்பாங்க, யார் எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய குணம் என்ன, அவங்களுடைய இயல்பு என்ன, அவங்களுடைய இயற்கை என்ன, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அவரவர்களுக்கு தகுந்தாற் போல ஒரு இடைவெளியை பின்பற்றி கொண்டு வாழ்க்கையை நடாத்தி செல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சந்திரன் உங்களை பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால சந்தோஷம் உண்டுங்க. ஆனால் அதே நேரத்தில் 4ஆம் இடத்துல 2 ராஜகிரகம் உட்கார்ந்து உங்களை பாடாப்படுத்திட்டு தாங்க இருக்காங்க. எதை தொட்டாலும் இழுபறியாகவே இருக்குதுங்கிற மாதிரியான ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. ராசிக்குள்ளார செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர்னு கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறது, கோபப்படுறது, திடீர்னு ஏதாவது ஒரு உறுதிமொழி கொடுக்கறது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்குங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் தரக்கூடிய வகையில் ராசியிலேயே புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் இன்னைக்கு தேடி வருவாங்க. அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்கும். ஒரு சில சிக்கல்களுக்கு இன்றைக்கி ஒரு தீர்வு கிடைக்கும்.
விட்டு கொடுப்பதன் மூலமாக நீங்கள் நினச்சதை எட்டி பிடிப்பீங்க. இன்றைக்கி எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. சிலர் முன்னிலையில் நீங்கள் தோற்று போனதாக தெரியும், ஆனால் அப்புறமா தான் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைய போகிறீங்க அப்படிங்கிறது சூட்சுமம் உங்களுக்கு புரிய வருங்க. வியாபாரம் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும், அதை பெருசாக்காமத பார்த்துங்க. அதை பெருசாக கண்டுக்காமல் இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் பணவரவும் உண்டு. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரங்களே, 4 பணம் வரும்போது 4.5 பணம் செலவு செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, வரவுக்கு தக்க செலவுகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. அதனால தான் சில முக்கியமான நேரங்களில் சிக்கனமாக நீங்கள் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் செல்வத்தோட பணத்தோட அருமையை தெரிஞ்சுக்கிட்டவங்க நீங்கள் தாங்க. சின்ன வயசுலேருந்து அடிபட்டு அவஸ்தைப்பட்டு எல்லாம் நீங்கள் முன்னேறி வந்ததுனால தான் ஆடம்பர வாழ்க்கையை நீங்கள் ஒருபோதும் விரும்பாமல் அந்யோன்யமான அன்பான வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. சந்திரன் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. தீராத சிக்கல்களுக்கு இன்றைக்கி தீர்வு கிடைக்கும். எல்லாத்துலேயுமே இன்றைக்கி ஜெயிப்பீங்க. அது கோர்ட்டு கேஸாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி நிற்கும். அது மட்டும் இல்லாமல் பிரபலங்கள் அறிமுகம் ஆகுவாங்க. பெரிய பதவி பொறுப்பில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் பெரிய பொறுப்புக்கு பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபார வகையில் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவங்க மாறுவாங்க. போட்டிகள் குறையும். லாபம் இன்னைக்கு அதிகரிக்கும். புது பங்குதாரர்களை சேர்ப்பீங்க. ஏன்னா ஏற்கனவே இருந்தவங்க சரியாக முதலீடு செய்ய மாட்டேங்கிறாங்க, ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க, அல்ல புதுசாக யாரையாவது சேர்த்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வருவீங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள முதலீட்டாளர்கள் உங்களுடைய தொழிலுக்கு உதவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சலசலப்பு அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் மறைய ஆரம்பிக்கும். உங்கள்கிட்ட திறமை இருக்குது அப்படிங்கிறத சிலர் இன்றைக்கி தான் புரிஞ்சுப்பாங்க. அதனால் இன்றைக்கி பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாராக இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி முன்னேற்றங்கள், திடீர் யோகங்கள் இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடுமாற்றம் இருக்கும். இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிப்பீங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரங்களே, 4 பேர் கூடி செய்யும் பொழுது தெய்வமும் துணை நிற்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, கூட்டாக எதை செய்தாலும், கூடி சேர்ந்து நாம் எதை செய்தாலும் அதற்கு தெய்வத்தின் அருள் எப்பொழுதும் கிடைக்குங்க. அதனால தான் நீங்கள் எப்பொழுதுமே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, அந்த ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு அப்படிங்கிறத புரிந்து கொண்டவர்களாக இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துக்கிட்டு 7.5 சனியில் பாதச்சனியாக உங்களை பந்தாடிக்கிட்டே இருக்கிறாருங்க. கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலின்னு பல வலிகளையும் நீங்கள் தாங்கிக்கிட்டாலும் மனசுக்குள்ளார இருக்கிற வலி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு தான் மருந்து தேடிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த மருந்து இன்னும் உங்களுக்கு கிடைக்கவே இல்லைங்க. இருந்தாலும் நீங்கள் தெய்வ வழிபாடு இன்னைக்கு செய்கிறது நல்லது. குலதெய்வத்தையும் நீங்கள் நினச்சிக்கிறது நல்லது. இன்றைய தினம் பரணி தீபமாக இருக்கிறதுனால நம்முடைய முன்னோர்களை நினைத்து நீங்கள் வழிபடலாம். அதன் மூலமாக உங்களுடைய சின்ன சின்ன தடங்களுக்கு ஒரு
முடிவும் ஏற்படலாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிப்பீங்க. எதிர்மறை எண்ணங்கள்லாம் விலக ஆரம்பிக்கும். அதே மாதிரி பணவரவும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகளையும் தாண்டி இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருந்துட்டு இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி முன்னேற்றங்கள் இன்றைக்கி உண்டுங்க. ஆனால் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, அவங்களுடைய கல்யாண விஷயமாக எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுங்க. உங்களை விட்டு பிரிஞ்சு உங்கள் பிள்ளைங்க வெளிமாநிலம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கு மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷமும் வர வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனாலும் தொடர்ந்து ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தையும் எடுத்துக்கொள்ளாதீங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரங்களே, நாய்க்கு சிங்க வேஷம் போட்டு விட்டாலும் அது லொல்லுன்னு தாங்க கர்ஜிக்கும். ஆமாங்க, அது மாதிரி சிலரெல்லாம் நம்ம மாற்றி கொண்டு வரலாம், அவங்கள முன்னேற்றி விடலாம் அப்படின்னு நீங்கள் என்ன தான் முழு மனசோடு அவங்களுக்கு உதவிகள் செய்தாலும் அவங்கவுங்களுடைய குணத்தை கடைசியில் காட்டிட்டு போயிடுறாங்க. அதனால தான் இப்போல்லாம் நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. நம்முடைய கைகள் தான் நமக்கு துணை, நம்முடைய 10 விரல்கள் தான் நமக்கு சொந்தம். அதனால் நம்முடைய வாழ்க்கையை நாமே தீர்மானிச்சுப்போம். அடுத்தவங்களை கொண்டு வளர்த்து விடுறதெல்லாம் வேண்டான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியாகிய சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தான் மனசுக்குள்ளார ஒரு தெளிவு அதெல்லாம் வரும். பயம் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். குழப்பமாக இருந்த சில வேலைகளில் தெளிவாக இன்றைக்கி சில முடிவுகள் எடுப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு உண்டுங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால சின்ன சின்னதாக உங்களுக்கு உணவு தட்டுப்பாடு இருக்காது, உணவு கட்டுப்பாடு தேவைப்படுது. சிலதெல்லாம் ருசியாக இருக்கேன்னு சொல்லி அதிகமாக சாப்பிட்றக்கூடாது, கொஞ்சம் குறைவாக சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. சின்ன சின்ன உடற்பயிற்சி இப்போ தேவைப்படுதுங்க. ஆரோக்கியத்தில் தொடர்ந்து அக்கறை காட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு பக்கபலமாக கேது உட்கார்ந்துருக்கார், லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. வியாபார விஷயம் இன்றைக்கி பேசலாம், சாதகமாக முடியும். உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி நிற்கும். காரணம், 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற சந்திரன் 10ஆம் இடத்தை பார்க்குறார். அது மட்டும் இல்லாமல் சந்திரனும் செவ்வாயும் இன்றைக்கி பார்க்குறாங்க. சந்திர மங்கள யோகமும் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால வீடுமனை வாங்கிறது விற்கிறது அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அதே போல் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் இன்றைக்கி உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்த தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரங்க கோவப்படாமல் இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் குலதெய்வத்துக்கும் போய் வர்றது நல்லது. தீபம் ஏற்றி, மாலையிலே தீபம் ஏற்றி இறைவனை வழிபடுவதும் நல்லதுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரங்களே, நாக்கு செய்யும் தவறுக்கு பிழைக்கு
பல்தான் அடிபட வேண்டி இருக்கிறது. அதனால தாங்க நீங்கள் நல்லதை பேசுவீங்க, நல்லதை செய்வீங்க, அல்லாத விஷயங்களை மனசுக்குள்ளாரே வச்சுப்பீங்க. அதை அவ்வளவாக அதிகமாக வெளிப்படுத்தவே மாட்டீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. தைரிய ஸ்தானத்தில் தான் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. எதிர்பார்த்த தொகை இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வகையிலுமே விஐபிகளும் இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க. ஆனாலும் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 12ஆம் இடத்துல மறைஞ்சு விரயச்சனி 7.5 சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் அக்கம் பக்கத்தில் கவனமாக இருக்கணுங்க. கம்பீரமான பொறுப்புகள் பதவிகள் இருந்தாலும் உங்களை பற்றி அப்படி இப்படின்னு பேசிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த வகையில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார், புதனும் சாதகமாக இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த தங்க நகைகள் ஆபரணங்கள் அதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புறநகர் பகுதியில் இருக்கிற இடத்த கொடுத்துட்டு முக்கியமான இடத்துல ஏதாவது மனை சொத்து வாங்கலாமா, அப்பார்ட்மெண்ட்டு ஒரு ஃப்ளாட் வாங்கலாமா அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் 7.5 சனி இருக்கிறதுனால யோசித்து நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல, பூக்கடைக்கு கூட விளம்பரம் தேவைப்படுதுங்கிற மாதிரி நீங்களும் சின்ன சின்ன விளம்பரங்க யுக்திகளை எல்லாம் பயன்படுத்துனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லாபம் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சந்தோஷம் உண்டுங்க. அதே போல் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சுமாராக இருக்குது. எதுலையாவது வம்பு தும்பில் சிக்கிக்காதீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே சின்ன சின்ன சுப செலவுகள் இருக்குங்க. இன்றைய தினம் சாதித்து காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரங்களே, நல்ல தொகை கொடுத்து உத்தியோகம் வாங்கினால் அதை எடுக்க கையூட்டு வாங்க வேண்டி வரும். இந்த பழமொழியை தெரிஞ்சுக்கிட்ட நீங்கள் எப்பொழுதும் குறுக்கு வழியில் லஞ்சம் கொடுத்து பணம் கொடுத்து எந்த வேலையிலையும் சேர மாட்டீங்க. தேர்வு எழுதி மெரிட்டில் பாஸ் பண்ணி நல்ல உத்தியோகத்தில் உட்காரக்கூடியவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது. சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு, 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் 9ஆம் இடத்துக்குள்ளார சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தந்தையாருடைய ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்க வாய்ப்பு இருக்குது. தந்தையாருடைய சின்ன சின்னதாக வாக்குவாதங்கள் வர சூழ்நிலைகளும் இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. செவ்வாய் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறார். பாதகாதிபதி புதனும் சேர்ந்து கிடக்கிறார். அப்படி இருக்கிறதுனால மனைவிக்கு சிறு சிறு அறுவை சிகிச்சைகள், சின்ன சின்ன உடல்நலக்குறைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் எல்லா வகையிலும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்குங்க. சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால புது வேலை தேடுவீங்க, கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குது. வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்கள் அதில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளால் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் நிம்மதியும் உண்டுங்க. பணவரவும் உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். வாடிக்கையாளருடைய நாடி துடிப்பை கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வியாபார யுக்திகளை மாற்றி லாபம் சம்பாதிப்பீங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டி பேசுவாங்க. உங்களை நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இன்றைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றிக்கனியை சுவைக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
நாளைய தினம் திருவண்ணாமலையிலே திருக்கார்த்திகை தீபத் திருவிழா நடைபெற இருக்கிறதுங்க. இன்றைய தினம் பரணி தீபமாக இருக்கிறதுனால நாம் வீடுகளில் இன்றைய தினம் விளக்கு வைக்கிற அந்த நேரத்தில் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உயரமான இடங்களில் இந்த பரணி தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லதுங்க. நம்முடைய முன்னோர்களை நினைத்து ஏற்றுவது நல்லதுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை, உடம்பு சரியில்லை அப்படின்னு டாக்டர்கிட்ட போனால் என்ன கேட்குறாரு, உங்கள் அம்மாவுக்கு இருக்கா, உங்கள் தாத்தாவுக்கு இருக்கா அந்த பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது பொதுவாகவே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, அல்லதாக இருந்தாலும் சரி, நம்முடைய முன்னோர்களை நாம் நினைவு கூற வேண்டியதாக இருக்குது. அவங்க தாத்தா அப்படி தான் வாழ்ந்தார், அந்த காலத்திலே 4 கார் வச்சுருந்தார் அப்படின்னு. இப்போ இருக்கிற பேரப்பிள்ளை ரொம்ப வசதியாக இருந்தாலும் தாத்தாவை காரணமாக சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. அப்போ நம்முடைய முன்னோர்கள், மூதாதையர்கள், அவங்கள நினச்சி நாம் இன்னைக்கு வணங்கினோம்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதை பண்ணுறதுக்கு உரிய நட்சத்திரம் எது? பரணி நட்சத்திரம். அதே மாதிரி இந்த யம பயம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு சிலர்லாம் நல்லா இருந்துட்டுருப்பாங்க, திடீர்னு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். அது ஹெல்த்துக்கும் வரலாம், மனசுக்கும் வரலாம். உடனே என்ன நினைப்பாங்க, நான் ஏதாவது ஆகிடுவோன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு உடனே வருத்தப்படுவாங்க. அந்த மாதிரியான யமபயம் இருக்கு இல்லைங்களா, அதை போக்குவதற்குத்தான் யமதீபம் என்று சொல்லக்கூடிய பரணி தீபத்தை இன்றைக்கி நாம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 5 விளக்குகளாக 5 பிரிவுகளாக ஏற்றுவது ரொம்ப நல்லது. 5க்கும் மேற்பட்ட விளக்குகள் ஏற்றினாலும் நல்லதுங்க. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், பல மடங்காக்கி அருளுதல், அதுதான் எல்லாமல்ல சிவபெருமானுடைய அருட்கடாட்ச வடிவங்களாகும். அதனால தான் நாம் 5 தீபங்கள் ஏற்றுவது நல்லது. 5 தீபங்களுக்கு அதிகமாக ஏற்றுவதும் ரொம்ப நல்லதுங்க. பரணி தீபத்தன்றைக்கு கருவறையிலிருந்து 5 தீபங்களை ஏற்றி கொண்டு வெளியிலே காண்பிப்பார்கள். இதெல்லாம் இறைவனுடைய அந்த திருவிளையாடல்கள் 5 விதமாக 5 அம்சமாக இருப்பதனுடைய அடையாளங்களாகும். அதே மாதிரி பரணி நட்சத்திரத்தோட அதிதேவதையாக யமதேவன், நீதி தேவன் வர்றதுனால தான் இன்றைய தினம் நாம் யமதீபம் என்று சொல்லக்கூடிய பரணி தீபத்தை ஏற்றுறது நல்லது. மொட்டை மாடியிலையும் நீங்கள் ஏற்றலாம், அதே மாதிரி பால்கனிலையும் நீங்கள் ஏற்றலாம். அகல் விளக்கில் ஏற்றணும், மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு திரிவிட்டு நீங்கள் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வசிஷ்ட மகா முனிவரும் ஸ்ரீராமருக்கு வழிகாட்டின தீபம் இந்த தீபம்தான். அது மட்டும் இல்லாமல் பாவங்களை போக்கக்கூடிய தீபம். சிலதெல்லாம் நம்ம தெரிஞ்சு செய்திருக்கலாம், தெரியாமல் சொல்லியிருக்கலாம், இல்லை ஒருத்தவங்களை காப்பாற்றுறதுக்காக இன்னொருத்தவங்களை நாம் புண்படுத்தி இருக்கலாம், இன்னொருத்தவங்க வாழ்வில் சில கெடுதல்களை நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்திருக்கலாம். அந்த மாதிரியான பாவங்கள், சாபங்கள், மன வருத்தங்கள், மன குமுறர்கள், நம்மளை பார்த்து அடுத்தவங்க இந்த பொறாமப்படுறது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தவிடுபொடியாக்கக்கூடிய சக்தி இன்றைக்கி நாம் ஏற்றி வழிபடக்கூடிய பரணி தீபத்திற்கு அதிகமாகவே உண்டுங்க. அதே மாதிரி புல் பூண்டு செடி கொடி நாய் பூனை எலி இந்த மாதிரி எந்த ஒரு ஜீவராசிக்கும் நாம் கெடுதல் பண்ணியிருந்தாலும் சரி, அத்தகைய கெடுதல்கள் எல்லாமே இன்றைக்கி நம்மை விட்டு விலக ஆரம்பிக்கும். அத்தகைய சின்ன சின்ன சாபங்கள் எல்லாமே நம்மை விட்டு விலக ஆரம்பிக்கும். எந்த பழி பாவம் நம்ம மேலே இருந்தாலும் அந்த வீண் பழி பாவம் எல்லாம் விலகுவதற்கு இன்றைக்கி நாம் மாலை நேரத்திலே பரணி தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முக்கியமான விஷயம், தெற்கு நோக்கி நாம் அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். ஏன்னா இன்றைக்கி தான் அதாவது பரணி தீபம் மட்டும்தான் தெற்கு நோக்கி ஏற்ற வேண்டும். மகாலய பட்சத்தில் வரக்கூடிய தீபம் தெற்கு நோக்கி ஏற்றுறது போல் இன்றைக்கும் தெற்கு நோக்கி நாம் ஏற்றுவதன் மூலமாக முன்னோர்கள் ஏதாவது நம்ம மேலே வருத்தப்பட்டு சொல்லிட்டு போயிருந்தால் கூட, அது மாதிரியான சாபங்கள் இருந்தால் கூட அதெல்லாமே இன்றைக்கி விலக ஆரம்பிக்கும். அதனால் தெற்கு நோக்கி இன்றைய தினத்தில் தீபம் ஏற்றுவது நல்லதுங்க. பொதுவாகவே இந்த தீபத் திருவிழா இந்த பரணியில் தாங்க வலிமையாக தொடங்குது. பரணி தீபம், அண்ணாமலையார் தீபம், விஷ்ணு தீபம், நாட்டு கார்த்திகை தீபம்,
தோட்ட கார்த்திகை தீபம்னு தீபம் வந்து பல வகைகளில் கொண்டாடப்படுகிறது. அதில் இந்த பரணி தீபத்து அன்னைக்கு தான் நம்முடைய பாவத்தை தீர்த்து கொண்டு நாம் தயாராக இருக்க வேண்டும். நாளைக்கு நமக்கு இறைவன் வந்து முக்தி தருகிறார். முக்தி தருகிறார்னா அவர் வந்து ஜோதி வடிவாக நாளைக்கு நமக்கு காட்சி கொடுக்கிறார். அந்த காட்சியை நாம் அனுபவிப்பதற்கு, இறைவனுடைய அந்த அருட்கடாட்சத்தை பெறுவதற்கு நாம் மாசற்றவர்களாக மாற வேண்டும். நம்முடைய பாவங்களை போக்கிக் கொண்டு நம்முடைய இதயத்தை நாம் தூய்மைப்படுத்தி கொண்டு தயாராக இருக்க வேண்டும். அதனால தான் நாளைய அந்த ஜோதி வடிவாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல ஈசனுடைய திருவருளை பெறுவதற்காக இன்றைய தினமே நம்முடைய முன்னோர்களை நினைத்து வழிபட்டு அவர்களின் ஆசீர்வாதத்தையும் பெற்று நம்முடைய பாவங்களையும் போக்கிக் கொண்டு புண்ணியத்தையும் நாம் தேடிக்கொண்டு வம்ச விருத்திகளையும் நாம் அதிகப்படுத்தி கொள்வோம். அதனால் மாலையிலே, இன்றைய தினம் மாலையிலே தெற்கு நோக்கி தீபங்கள் ஏற்றுவோம். வாழ்விலும் வெளிச்சத்தை நாம் அனுபவிப்போம், சுகங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய தினத்தில் முன்னோர்களின் மோட்ச தீபமாகிய பரணி தீபத்தை இன்றைய தினம் ஏற்றுவோம், வாழ்விலும் வெற்றி பெறுவோம். மீண்டும் நாளை காலை 6:45 உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.